ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். நாங்கள் லாஸ்ட்டாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்தோம். காலையிலே வந்து சோளிங்கர் கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் திருத்தணி முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு வர வழியில் ஏகாம்பரநாதரையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தோம். ஒரு நாளில் வந்து 4 கோயில் பார்க்கறது ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயம் இருந்தாலுமே வந்து எல்லா கோயிலுமே சாமியை நல்லா தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். காஞ்சி காமாட்சி அம்மன் வந்து ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமி. நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக வந்து அவங்க நடத்தி கொடுப்பாங்க. அம்மன் வந்து எப்பயுமே வந்து பக்தர்கள் வந்து கண் விட்டு தண்ணீர் விட்டு எதாவது கேட்டால் கண்டிப்பாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நான் வந்து க்ளோசிங் டைம் அப்போ போயிருந்தோம். ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 8:00 க்ளோசிங் டைமு. அதனால் வந்து கூட்டம் அதிகமாக இல்லை. கடன்னு போயிட்டு சாமியை பார்த்துட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நான் 2-3 தடவை போயிருக்கேன் காமாட்சி அம்மன் கோயிலில். ஆனால் வந்து எப்பயுமே கூட்டமாகவே இருக்கும். வெளியே இருந்தே சாமியை கும்பிட்டுட்டு தான் போவோம். இது தாங்க ஃபஸ்ட் டைம் நான் மொதல் சாமியை நல்லா போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தது. மனசுக்கு ரொம்ப நிறைவாகவே இருந்தது. 51 சக்தி பீடத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயிலும் ஒன்று. இவங்க வந்து 4 கைகள் கொண்டு இருப்பாங்க. கரும்பு வச்சுருப்பாங்க. அதேமாதிரி யோக நிலையில் அமர்ந்திருப்பாங்க. ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த கோயிலுங்க. இதுக்கு முன்னாடி காமாட்சி அம்மன் கோயில் யாராவது போயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்பயுமே வெளியே இருந்தே சாமி கும்பிட்டு வருவேன். இந்த தடவை நல்லாவே சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலுங்க. திரும்பவும் சொல்கிறேன், அம்மனை நினச்சி நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே கண்டிப்பாக நமக்கு வந்து கை கூடும் சீக்கிரமாக. நாங்களுமே வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டோம். ஏன்னா வந்து கோவில் வந்து க்ளோசிங் டைம்ன்றதுனால டக்குன்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.